அனைவருக்கும் வணக்கம். வாக இலக்கிய குழுவுக்கும் தோழர் முருகன் தீட்சண்யா மற்றும் இதர நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த இலக்கிய கூடல் வந்துட்டு நான் 2வது முறை இங்கே வர்றேன். 2022 நான் கண்டராதித்தன் அவருடைய கவிதை தொகுப்புக்கும் என்னுடைய ஈத்து சிறுகதை தொகுப்புக்கும் இங்கே கலந்துரையாடல் நடந்தது. இப்போ 2வது முறை வந்துட்டு கவிஞர் கண்ணம்மாள் அவர்களுடைய உடல்கள் கால்கள் தொகுப்புக்கு பேச கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி தோழர். தனிப்பட்டு எந்தவித தொய்வும் இல்லாமல் இப்படியான ஒரு இலக்கிய நிகழ்வை மயிலாடுதுறையில் நீங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கிறதுக்கு என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். எப்பவுமே உறுதுணையாக இருப்போம். KM செந்தில் அவர்களுடைய பெருங்கதைகள் குறித்து பேச வந்திருக்கக்கூடிய முனைவர் தா கவிதா, புதுச்சேரி விசாகன், எல்லோருக்குமே வாழ்த்துக்களும் வணக்கமும். கவிஞர் கண்ணம்மாள் அவர்களுடைய உடல்கள் கால்கள் தொகுப்பு சீர் வெளியீடு. இந்த தொகுப்பு வந்துட்டு பேசாமல் சொன்னேன். ஏன்னா இந்த தொகுப்பில் வரக்கூடிய கவிதைகள் வந்துட்டு இதழ்களில் வரும்பொழுது நான் வாசிச்சிருந்தாலும் தொகுப்பாக வாசிக்கிறப்போ எனக்கு வேற ஒரு மனநிலை இருந்தது. ஏன்னா வெவ்வேறு காலகட்டங்கள் எழுதியிருப்பாங்க. தொகுப்பாக வரும்பொழுது அவங்களும் ஒரு மனநிலை வேற ஒன்றில் இருப்பாங்க. வாசகனா நானும் ஒரு கால மனநிலையை வேற ஒன்றா இருந்திருப்பேன். இப்போ இந்த தொகுப்பு ஒட்டுமொத்தமாக வாசித்து முடிக்கும்போது மொத்தம் 18 கவிதைகள் தான், எல்லாமே நெடுங்கவிதைகள். அதில் ஆனா அவண்ணா அப்படி உபக்கவிதைகள் போட்டு ஒரு 13 இருக்குது. சம்பவம் அப்படி போட்டு ஒரு கவிதை நெடுங்கவிதைகள் இருக்குது. நாள் அப்படி போட்டு ஒரு நெடுங்கவிதைகள் இருக்குது. ரொம்ப வித்தியாசமான ஒரு புதுவித வாசிப்பு அனுபவத்தை எனக்கு இந்த தொகுப்பு முதல்ல கொடுத்துருக்கு. அதுக்கு ரொம்ப நன்றி கவிஞருக்கு. ஏன்னா உடல்கள் கால்கள் அப்படின்னோடனே எனக்கு நிறைய சித்திரங்கள் உள்ள வந்தது. அவங்க முன்னுரையை வாசித்து போகும்பொழுதே அதுக்கு ரொம்ப தெளிவான விளக்கங்களும் கொடுத்தாங்க. அப்புறம் கவிதைக்குள்ள ஒன்றொன்னா நம்ம போக 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 இந்த கவிஞனுடைய மனநிலை இந்த தொகுப்பு எழுதும் பொழுது எப்படியா இருந்திருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வம் இருந்துகிட்டே இருந்தது. ஒட்டுமொத்தமாக வாசித்து முடிக்கும் பொழுது இவங்க 2 சித்திரத்தை நம்ம முன்னாடி வைக்கிறாங்க. ஒரு ஒரு ஸ்கல்ப்சர் மாதிரியோ, இல்லை ஒரு பெயிண்டிங் மாதிரியோ, இல்லை ஒரு நிர்மாண கலை மாதிரியோ. ஒன்று உடல், இன்னொரு பக்கம் கால்கள். இப்போ உடல்கள் என்ன, கால்கள்லாம் என்ன அப்படிங்கிறது இயல்பாகவே நமக்குள்ள ஒரு பதில் வரும். ஆனால் கவிஞர் வந்துட்டு தொகுப்பு முழுக்க உடலை வந்துட்டு ஒரு குறியீடாக வைக்கிறாங்க, கால்களை ஒரு குறியீடாக வைக்கிறாங்க. இப்போ உடலை வந்துட்டு நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க, கால்களை வந்துட்டு உயிர் அப்படின்றாங்க. இன்னொரு இடத்துல உடலை வந்துட்டு விளைச்சல் அப்படின்றாங்க, இன்னொரு இடத்துல கால்களை வந்துட்டு நிலம் அப்படின்றாங்க. அப்போ இந்த தொகுப்புல வரக்கூடிய உடலுக்கு பால் இல்லை, ஜெண்டர்லெஸ்ஸாக இருக்காங்க, வயது இல்லை, முகங்கள் இல்லை, குறிப்பிட்ட நிலப்பரப்பு அப்படி எதுவுமே கிடையாது. ஒரு இன்ஃபினிட்டி தன்மை, ஒரு முடிவிலித்தன்மையில அந்த உடல் இருந்தது. அதே மாதிரி கால்கள் இவங்க சொல்லும் பொழுது கால்கள்னால இயல்பா எனக்கு வந்த சித்திரம் வந்துட்டு ஒரு அடவு, ஒரு நிகழ்த்துக்கலை, ஒரு பயணம். இதை நான் நினச்சிக்கிட்டேன். கவிஞருமே ஏறக்குறைய அதை தான் உள்ள வச்சிருந்தாங்க. இந்த கால்களை வந்துட்டு ஒரு செயல்படுதல், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதா 2 சித்திரமாக வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த உடலுக்குள்ள அன்றாடம் இருக்கக்கூடிய விருப்பம், கண்ணீர், கோபம், பேராசை, பேசுதல், உள்ளொடுங்கி அமைதியாக இருக்கிறது, இப்படி எண்ணற்ற எண்ணங்கள் தினம் தினம் பார்க்கக்கூடிய சம்பவம், குடும்ப அமைப்புல, சமூக அமைப்புல அந்த உடல் மேல புறச்சூழல், புற அரசியல் சூழல் தாக்கம் செலுத்தும் பொழுது அந்த உடல் என்னவா ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத உடல் அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அந்த உடல் மேல ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது கால்கள் அதுக்கு எப்படி பதிலளிக்குது அப்படின்றதையும் பேரலா பக்கத்துலேயே அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றாங்க. இந்த சொல் முறையை வந்துட்டு அவங்க முன்னுரையில சொல்லியிருப்பாங்க. பிரத்யேகமான சொல்முறை பேச்சு, அதை நான் மறுக்கிறேன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த உடல் கால்கள் 2ஐயும் வச்சு சொல்லும் பொழுது
ஒரு ஒரு கவிதையை வந்துட்டு நம்ம கட்டமைக்கணும், ஒரு பொயட்ரியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எத்தனைப்பு அவங்ககிட்ட இல்லை. ஒரு கனவு, ஒரு குழந்தையினுடைய கனவு எப்படி தன்னியல்பா இருக்குமோ, இல்லை ஒரு வயது வந்த ஒரு கனவு, ஏன்னா கனவை நம்ம வடிவமைக்கவே முடியாது. நம்ம வெளியில ஆஜான பாகுவா இருக்கலாம், பொருளாதாரத்தில் உயர்ந்து இருக்கலாம், ஒரு அதிகார நெடுக்கோட இருக்கலாம், எளிமையா இருக்கலாம். கனவு தன்னியல்பா வரக்கூடிய ஒன்று. இந்த மொழியை வந்துட்டு அப்படிதான் கையாண்டுருக்காங்க நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப எளிமையான மொழியோட, ரொம்ப ரொம்ப எளிமையான உவமையோட அதை அப்படியே இறக்கி வச்சிருக்காங்க. இது வாசகனுக்கு நான் இந்த இடத்துல சொல்லி இந்த இடத்துல அவனை எப்படி உணர்வு வயப்பட வைக்கிறேன் பாருங்க அப்படின்ற எந்த எத்தனைக்கும் இல்லாததே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது இந்த கவிதைகள் எல்லாமே. அப்போ நிலம்னு சொல்றாங்களே, அப்போ நிலம்னா எனக்கு ஒரு புரிதல் இருந்தது. இங்க நிலம் அப்படின்றது ஒரு ஒரு அரசியல், ஒரு அதிகார குறியீடு. அது இந்திய தமிழ் சூழல்ல நிலம் ஒரு சடங்கியல் தன்மை, ஒரு தானம், ஒரு பொருளாதார பிணைப்புக்கூறு, இப்படி அடிக்கிட்டே போகலாம். ஆனா கவிஞர் நிலம்ன்றது உடல்கள் தான், உடல்களால் ஆனதுதான் இந்த நிலம் அப்படின்னு ரொம்ப தீர்க்கமா வைக்கும் பொழுது எனக்கு ஒரு வேற ஒரு பார்வை கிடைச்சது. 2018 வந்துட்டு நாட்டாரியல் ஆய்வறிஞர் ஆக்கா பெருமாள் வந்துட்டு விகடன் தடம் இதெல்லாம் ஒரு கட்டுரை எழுதியிருந்தாரு, தன்னை அழிப்பதும் அரசியல் தான் அப்படின்னு. அந்த நீண்ட ஆய்வு கட்டுரை என்னன்னா, உலகம் முழுக்க குறிப்பா இந்தியாவில் வந்துட்டு இந்த சூசைடு இருக்குல்ல, தற்கொலை, இந்த தற்கொலை குடும்ப சூழல்ல நிகழும். அடுத்தாப்புல ஒரு அரசியல் தலைவனுக்காகவோ இல்லை தனக்கு பிடித்தமான நடிகைக்காகவோ தற்கொலை பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு நிவாரணம் ஒன்று கொடுக்கப்படுறது ஒன்று நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இது சமகாலத்தில் உடனடியாக வந்ததில்லை. கிபி 7ஆம் நூற்றாண்டுலேருந்து நம்மகிட்ட இந்த ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் இருக்குன்னு அந்த நீண்ட ஆய்வு கட்டுரையில் சொல்கிறாரு. அதுக்கு தமிழ்நாடு முழுக்க வெவ்வேறு கல்வெட்டுகள், சிற்பங்கள் இதெல்லாம் எடுத்துக்காட்ட சொல்லும் பொழுது அதில் ஒரு ஊர், ஒரு கோவிலை குறிப்பிட்டார். மதுரை மாவட்டம் தென்கரை கிராமத்தில் மூலநாத சுவாமி திருக்கோவில் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு டக்குன்னு அதிர்ச்சியாக இருந்தது. அது என்னுடைய ஊர் தான். அங்கே இந்த சூசைடுக்கு உண்டான ஒரு சிற்பம் இருக்கு, அது பேர் நவகண்ட சிற்பம். நவகண்டம்ன்றது அரிகண்டம்னு சொல்லுவாங்க. இந்த நவகண்டம்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு ஒரு கோவில் வேலைகள் தடைபடாமல் நடக்கணும், ஒரு அரசனுக்காக இல்லை ஒரு தலைவனுக்காக, ஊருக்காக தன்னைத்தானே பலியிடுதல். அதாவது தலையை இப்படி பிடிச்சிட்டு உடம்பை வந்துட்டு 9 பகுதிகளாக வெட்டுறது. அந்த 9 பகுதிகளை வெட்டி தன்னைத்தானே பலியிட்ட பின்னாடி அவருக்கு ஒரு சிலை நிறுவப்படும். அந்த குடும்பத்தாருக்கு ஒரு காசு தரப்படும், ஒரு நிலம் தரப்படும். அந்த நிலம் பேர் வந்துட்டு ரத்தக்காணி, உதிரப்பட்டி, நேத்தோர்பட்டி இப்படின்லாம் சொல்றாங்க. மயிலை சீனி வெங்கடசாமியுமே சொல்றாரு, ஆமா அதுக்கு பேர் இருக்கு, அது பேர் ரத்தக்காணி, உதிரப்பட்டி, நேத்தோர்பட்டி இருக்கு அப்படின்னு. அப்போ அந்த பணத்தை குடும்பத்தார் வாங்கிக்கிறாங்க, அவங்களுக்கு உண்டான நிலம் அந்த குடும்பத்தார் போது அந்த சிலை வடிக்கப்படுது. தமிழகம் முழுக்க இந்த சிலைகள் இருக்கிறதா சொல்றாங்க. வட மாவட்டத்தில் அதிகமாக இருக்கு, அரகண்டல் பகுதிகள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சிலையை நான் தேடி போகும் பொழுது கிடைக்கவே இல்லை. நம்ம ஊரை சொல்லியிருக்காங்களே, கிடைக்கவே இல்லை அப்படின்னு தேடும் பொழுது ஊர் மத்தியில் வந்துட்டு அந்த சிலை மேலே தான் ஏறி குழந்தைங்கள விளையாடுவாங்க, மாடு கட்டி போடுவாங்க, எல்லாமே இருக்கும். ஒரு காலையில் வந்துட்டு அந்த சிலை டக்குன்னு நின்று பார்க்குறேன். இந்த கட்டுரையை சொல்ல மாதிரியே தலையை இப்படி பிடிச்சி இப்படி கட்டி வச்சு அந்த ஒரு சிலை, அது யாரும் வழிபடலை, அது ஒரு கைவிடப்பட்ட ஒரு சிலையாக இருந்தது. அப்போ அதை மையமாக வச்சு ஆக்கா பெருமாள் அவர்கள் கூட உரையாடி திரும்ப விகடனில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். இப்போ அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் நினைக்கும் பொழுது, இந்த தொகுப்புல வந்துட்டு இந்த உடல்கள், கால்களுக்கு அந்த உடல்கள் எண்ணக்கூடிய சிந்தை எப்படி இருக்கு, அந்த உடல்கள் என்னென்னலாம் எண்ணுது அப்படின்னு உங்க கவிஞர் சொல்லும் பொழுது உடல நிலம்னு சொல்றாங்க. அப்போ அந்த நவகண்டத்துல 9 பகுதிகளாக வெட்டப்பட்ட அந்த உடல் பாகங்கள் என்னென்ன நினைச்சிருக்கும், என்னென்ன சிந்தனைய வெளிக்காட்டி இருக்கும் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய திறப்பா இருந்தது.
அப்புறம் நிலம் குறித்து நம்மகிட்ட இருக்கக்கூடியது வந்துட்டு ரவிக்குமார் அவர்கள் எழுதிய தலித்துகளும் நிலமும் நூலை வாசிக்கிறப்போ ஜமீன்தாரி முறை, மிராசு முறை, பஞ்சமி நிலங்கள் இது ஒரு புறம் வந்துகிட்டே இருக்கும். இது எல்லாமே இந்த ஒரு ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷனுக்குள்ள மாறி மாறி பயணம் பண்றதுக்கு இந்த தொகுப்பு வந்துட்டு பெரிய சிறப்பா இருந்தது. ஒன்று வரலாற்று ரீதியான உண்மைகளை திரும்ப நான் மீள் பார்வை செய்யறதுக்கு பயன்பட்டுச்சு. இன்னொன்று அந்த ஹிஸ்டாரிக்கலுடைய எமோஷனை நான் எப்படி ஸ்டடி பண்ணுறது, எப்படி உணவுபூர்வமாக நான் எடுத்துக்கிறது அப்படின்றதுக்கு இந்த தொகுப்பு ரொம்ப ரொம்ப எனக்கு உதவுச்சு. இவங்க வந்துட்டு இவங்க மீன்ஸ் இந்த தொகுப்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உடல் இருக்கு இல்லைங்களா, அது முன்னாடியே சொன்ன மாதிரி அதுக்கு நேம் இல்லை, பெயர் இல்லை, பால் இல்லை, எதுவுமே இல்லை. ரொம்ப அன்றாடமான உணர்ச்சிகளை தான் வெளிக்காட்டுது. ஒரு டிஜிட்டலோட அது பேசுகிறப்ப அந்த உடல் எப்படி இருக்கு, டிஜிட்டல் இல்லாமல் எப்படி இருக்கு, ஒரு காரில் பயணம் போகிறப்ப எப்படி இருக்கு, ஒரு கடல் முன்னாடி நிற்கிறப்ப எப்படி இருக்கு, இருளுக்குள்ள இருக்கிறப்ப எப்படி இருக்கு, வெளிச்சத்துக்குள்ள இருக்கிறப்ப எப்படி இருக்கு, ஒரு சிவப்பு வனத்தை பார்க்குறப்ப அந்த உடல் எப்படி இயங்குது, கால்கள் அதுக்கு எப்படி இயங்குதுன்னு சொல்லிக்கிட்டே வர்றாங்க. ஆனால் அதனுடைய இன்னொரு லேயராக அதனுடைய அடி ஆழத்தில் வந்துட்டு அவங்க சொல்லியும் சொல்லாமல் நிறைய விஷயங்களை வந்துட்டு நம்மகிட்ட கடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நெடுங்கவிதையில் வந்துட்டு சில வார்த்தைகளை அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறோம்னு நான் நினைக்கிறேன். நீண்ட கவிதைகள், நெடுங்கவிதைகள், அதில் சில வார்த்தைகளை மட்டும் நான் சொல்றேன். நிலம் என்பது வெளிச்சம். நிலம் ஒரு விசேடமான கூடாரம். எந்நேரமும் நிலத்தை கொத்தாதீர்கள், சிறிது அவகாசம் தாருங்கள், தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளட்டும். நிலம்தான் பண்டமாற்றினை அறிமுகப்படுத்தியது. குற்றுமி நீங்கிய பழஞ்சோராய் வயிறை அனல் தண்டாமல் குளிர்ச்சியாக்கி கண்ணாசரச்சி. நிலம் என்பது ஒரு பாசறை, புண்ணாற்றும் மருந்தாய் தன்னை உருமாற்றி தடவும். நிலம் என்பது பயணப்படுத்துதல். ஆயிரம் பண்டிகைகள், அதிசயங்கள், பெருங்காட்சிகள், பீதியூட்டும் நடுக்கங்கள், புலம்பல்கள் எல்லாமும் உண்டு. ஆயினும் அது யாவரையும் அரவணைத்துக் கொள்வது. நிலத்துடன் தாராளமாக உடன்படிக்கை செய்து கொள்ளலாம். எந்த கங்கணம் கட்டலும் கருவறுப்பும் அதற்கில்லை. எத்திரை கொண்டு மூட முடியும். சகவாசம் பார்த்து தன்னைத்தானே நகர்த்தி கொள்ளும். நிலம் ஒரு பெருங்குரல். அதிர்வுகளை உரிமையபடி வரட்டொலிகளை எதிர்கொள்ளும். இந்த நிலம் ஒரு பெருங்குரல், அதிர்வுகளை உரிமையபடி வரட்டொலிகளை எதிர்கொள்ளுன்றப்போ அந்த நவகண்ட சிற்பத்தினுடைய அந்த 9 உடல் துண்டங்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த உதிரப்பட்டி நிலத்தை தேடி போகும்பொழுது அந்த நிலம் வந்துட்டு எங்கெல்லாம் தட்டுப்படவே இல்லை. விசாரிக்கும் பொழுது வெவ்வேறு கைகளுக்கு அது போயிருக்கும், காலச்சூழலில் வெவ்வேறு ஆதிக்க கைகளுக்கு அது போயிருக்கும். அப்போ இந்த வரி வாசிக்கும் பொழுது நிலம் ஒரு பெருங்குரல், அதிர்வுகளை உரிமையபடி வரட்டொலிகளை எதிர்கொள்ளும் பொழுது அந்த உதிரப்பட்டி வந்துட்டு இப்ப சமகாலத்துல 7ஆம் நூற்றாண்டுல இப்ப சமகால வரைக்குமே அந்த உதிரப்பட்டி நிலங்கள் உருங்கி கொண்டே இருக்கோ, வரட்டொலிகளை அதிர்வுகளை வெளிக்காட்டிக்கிட்டே இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. இந்த நிலம் மூச்சு விடுதல்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, நிலம்னா உடல்னா நிலம்னா அப்படி எடுத்துக்கிறேன். எனக்கு அப்படி யோசிக்க நிலத்தை எப்படி சொல்றாங்க. அடுத்து உடல் பத்தின ஒரு நெடுங்கவிதை வரும் பொழுது, உடல் என்பது ஒரு பலிபீடம். எந்த மந்திரத்துக்கு நான் சமாதானமாவேன் என்பது எண்ணிலானது. உடல் என்பது ஒரு அழுக்கு. உடல் என்பது குருதி பெருகும் ஒரு துளை. உடல் என்பது ஒரு உக்கிரம் கொள்ளல். உடல் என்பது ஒரு படையல். உடல் என்பது ஒரு உடன்படிக்கை. உடல் என்பது ஒரு பதட்டம். இப்படி கவிதைகள் பயணப்பட்டுட்டே இருக்கு. அடுத்து கால்களுக்கு வரும் பொழுது, பார் உடலே, நீ காட்டும் பல நிற உடைதறிந்த உடல்களின் அழகை விட சாம்பலை பூசியுள்ள கால்களே அழகென்ற. உடல் என்பது சதைக்கூடு, அதில் கால்கள் என்பது துளிர்க்கும் உணர்ச்சி. உடல் என்பது கடலாக இருக்கலாம், ஆனால் நீர் என்பது கால்கள் தானே. கைகளினால் வரையும் ஓவியத்திற்கு கால்களே அடித்தல். இது எல்லாமே நெடுங்கவிதைகளுக்குள்ள வரக்கூடிய சாராம்சத்தை மட்டும் சொல்றேன். நீங்க முழுசா தொகுப்பை வாசிக்கும் பொழுது இந்த உணர்வு உங்களுக்கு முழுதாக கடத்தப்படலாம். உடல் என்பது விளைச்சல், கால்கள் என்பது நிலம். இப்படி நிலம் பத்தி கவிதைகள் டிராவல் ஆகிட்டே இருக்கு. இன்னொரு பொருள் வந்துட்டு கால்கள் பத்தி ஒன்று போய்கிட்டே இருக்கு.
அடுத்து உடல் பற்றி போய்கிட்டே இருக்கு. இது மூணையும் நம்ம சேர்த்து வாசிக்கும் பொழுது நமக்கு வெவ்வேறு விதமான உணர்வெழுச்சிகள் வந்துட்டு அப்படியே கிளர்ந்து வருது இந்த தொகுப்பை வாசிக்கும் பொழுது. ஆனால் அதற்குண்டான சொல்லாடல்கள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இவங்க எளிமையாக கையாண்டது தான் அந்த தொகுப்போட ரொம்ப சிறப்பான அம்சமே நான் கருதுறேன். உடலினுடைய சிந்தனைகள் உணர்வுகளை கால்கள் கொண்டு எழுதினாங்க, கால்களினுடைய உணர்வுகள் சிந்தனைகளை உடல்கள் கொண்டு எழுதினாங்கன்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இதை வாசிக்கும் பொழுது ஒரு சித்திரம் வந்துட்டு வந்தது என்னன்னா, ஒரு விலங்கோ இல்லை ஒரு தாய் கோழியோ மண்ணை பராண்டும் இல்லைங்களா, பராண்டி நிலத்தை பராண்டி கீழே போகும் பொழுது ஒரு தாய்க்கோழி தனக்கான சின்ன இறைய அப்படியே கொத்தும். ஒரு விலங்கு மரப்பட்டையை பராண்டுற மாதிரி ஒரு விலங்கு தனக்கான புளியை பராண்டும் பொழுது இருக்கக்கூடிய அந்த ஓசை, அந்த பரிதவிப்பு, அந்த சூடு, இது எல்லாமே இந்த தொகுப்புல இருக்கு. ரொம்ப ரொம்ப நிறைவான ஒரு வாசிப்பு அனுபவத்தை கொடுத்த ஒரு தொகுப்பு தான். ஒட்டுமொத்தமாக வாசிக்கும் பொழுது இந்த தொகுப்பினுடைய தவிப்பு என்னவா இருந்ததுன்னா, இவங்களுடைய சொல்லே இருந்து சொல்லணும்னா, ஒரு ஆழமற்ற நீரில் இறை தேடக்கூடிய ஒரு தவிப்பும் ஒரு அலைதலும். ஏதோ ஒரு சொல்ல அவங்க உள்ள வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு ஒடுங்குதலுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கிறாங்க. அது ஒரு உச்சிப்பாறையில நின்று அப்படி ஒரு ஆங்காரத்தோட கத்தணும்னு நினைக்கும் பொழுது உடலுக்குள்ள அந்த ஒளியை அணுகிக்கிறாங்க, திரும்ப அதை வெளிக்காட்டணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாறி மாறி வரக்கூடிய இந்த ஊசலாட்டம் தான் தொகுப்பு முழுக்க விரவி இருக்கு. முன்னுரையில அழகா ஒரு வார்த்தை எழுதியிருந்தாங்க, ஒடுக்கப்பட்ட உடல்கள் பிசுக்குகளை புறந்தள்ளி விட்டு மேலெழுந்து வந்து வரலாறு படைக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தை எழுதியிருந்தாங்க. ஒரு வாசகனா என்னுடைய விருப்பம் என்னவா இருந்ததுன்னா, இந்த தஞ்சை பகுதி, இந்த தஞ்சை மண் முழுக்க நடந்த விடுதலைக்கான போராட்டங்கள், ஆதிக்கத்தை உடைக்கக்கூடிய போராட்டங்களுக்கு எத்தனையோ ஒடுக்கப்பட்ட உடல்கள் பலியாயிருக்கு, எத்தனையோ ஒடுக்கப்பட்ட உடல்கள் வந்துட்டு பலிபீடத்துல வைக்கப்பட்டிருந்திருக்கு. அந்த உடல்கள் குறித்து வாசிக்கணும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட வாசக ஆர்வமான இருக்கு. அதை நான் ஒரு வேண்டுகோளா கவிஞருக்கு வைக்கிறேன். நீங்களும் இந்த தொகுப்பை வாசிக்கணும். 18 நெடுங்கவிதைகள் தான் இருக்கு. நான் முழுசாக தொகுப்பை பற்றி சொல்லலை, ஏன்னா நீங்களும் வாசிக்கணும். இறுதியாக கவிதையில் சில வரிகளை மட்டும் சொல்லி முடிச்சுக்குவேன். உடல்களுக்கும் கால்களுக்குமான தொடர்பு என்ன? இந்த உடல்களை எங்கெனும் கொண்டு சென்ற கால்களின் தடத்திற்கு என்றும் அழிவில்லை என்றதில் 5 எங்கும் கால்கள் துளிர்க்க தொடங்கின. இப்படி சொல்லி தொகுப்பை முடிக்கிறாங்க. வாசக மனதில் வந்துட்டு இந்த தொகுப்பு நிச்சயமா உடல் முழுக்க கால்கள் முளைக்கக்கூடிய உணர்வை தரும், கால்கள் முழுக்க உடல்களை முளைக்கக்கூடிய உணர்வை தரும், நிலங்கள் முழுக்க உடல்களாகும் உணர்வை தரக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான தொகுப்பு. நன்சை பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. வாழ்த்துக்கள் கவிஞருக்கு. அவங்களுடைய படைப்பு பயணம் வந்துட்டு மென்மேலும் சிறக்கணும். இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு கவிஞர் கண்ணம்மாள் அவர்களுக்கும் வாகை இலக்கியர்களுக்கும் மனமார்ந்த நன்றி.